வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹெல்த் அண்ட் இஷ்யூஸில் பார்ட் 2. நம்ம பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் வந்து பார்த்தோம். அதுக்கு முன்னாடி வேக்சின்ஸ், ஆர்என்ஏ, டிஎன்ஏ, அதுக்கப்புறம் நிறைய பேசிக்ஸ், ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ்லாம் பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹெல்த் அண்ட் இஷ்யூஸில் வந்து உங்களுக்கு இப்போ வந்து நம்ம வந்து இந்த செகண்ட் பார்ட்டில் இருக்கோம். ஸோ இதில் வந்து செகண்ட் கிளாஸில் இருக்கோம். ஸோ மைட்டோசிஸ், மியோசிஸ், அதாவது செல் டிவிஷனில் முக்கியமான ரெண்டு விதமான டிவிஷனை வந்து நம்ம பார்க்குறோம். அடுத்து வந்து செல் சைக்கிள். ஸோ செல் சைக்கிள் தான் பார்த்துருக்கணும். பட் மைட்டோசிஸ், மியோசிஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம செல் சைக்கிள்குள்ளே வரலாம். ஏன்னா செல் சைக்கிள் படிக்கும்போது மைட்டோசிஸ், மியோசிஸ்னா என்னன்னு கேட்கறதுக்கு முன்னாடி மைட்டோசிஸ், மியோசிஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு செல் வந்து என்ன சைக்கிளில் போகும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜெனட்டிக் டிசார்டர்ஸ். ஓகே, ஸோ இப்போ மைட்டோசிஸ், மியோசிஸ் நடக்கும் போதோ இல்லைன்னா நிறைய ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் வந்து நம்மளுக்கு ஜீன்ல நடக்குது. ஸோ இந்த ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் என்ன, எங்கள் அப்பாவுக்கு இருக்கிறதுனால எனக்கு வந்தது, எங்கள் ஜீன்லேயே இருக்கு. ஓகே, நம்மளுக்கு டயபெட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா அம்மாவுக்கு இருக்கான்னு எப்போ பார்த்தாலும் உங்களோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரியை வந்து கேட்குறது வந்து எல்லா டாக்டர்ஸும் இப்போ பண்ணுறாங்க. ஏன் மெடிக்கல் ஹிஸ்ட்ரியை கேட்குறாங்கன்னா உங்களோட ஜெனட்டிக் டிசார்டர்ஸுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. உங்கள் அப்பா அம்மாவுக்கு இல்லைன்னா உங்கள் தாத்தாக்கு ஏதாச்சும் ஒரு லிவரில் ஒரு கோளாரோ இல்லை லங்ஸில் கோளாரோ இருந்தால் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவங்க ஏன் சொல்கிறாங்கன்னா அதுக்கு ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் தான் காரணம். அதாவது ஜீன் மூலமாக உங்களுக்கு அந்த டிசார்டர் வந்து உங்களுக்கு வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் இதுக்கப்புறம் நம்ம வந்து ஜெனட்டிக் டிசார்டர்ஸில் நடக்கிற சில இது ஸ்ட்ரக்சரல், அதாவது இப்போ நம்ம பார்க்குற நம்ம செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா குரோமோசோம்குள்ள டிஎன்ஏ இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இந்த டிஎன்ஏல ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ்னாலேயோ இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு மேல்ஃபங்க்ஷன்னாலேயோ நடக்கிறதையும் நம்ம ஜெனட்டிக் டிசார்டரில் பார்க்கலாம். அப்புறம் ஒரு முக்கியமான ரெண்டு பேர், வைரஸ் அண்ட் பாக்டீரியா, நம்மளோட பிரச்சனைக்கெல்லாம் காரணம். ஸோ இந்த பிரச்சனைக்கு காரணமான வைரஸ் அண்ட் பாக்டீரியா என்னன்னு பார்த்துட்டு அடுத்து ஒரு முக்கியமான ஒரு இனிஷியேட்டிவா LGQIBT இல்லை LGIQBT இவங்கன்னா என்ன, ஏன் அவங்கள வந்து லெஸ்பியன்னா என்ன, கேனா என்ன, இன்டர்செக்ஸ்னா என்ன, கியூர்னா என்ன, பைசெக்சுவல்னா என்ன, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்ஜெண்டர்னா என்ன, ப்ளஸ்னா என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். ஏன் அவங்கள வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க, ஏன் அவங்கள எப்படி வந்து அட்ரஸ் பண்ணணும், ஏன் அவங்களுக்கு என்ன அது பிரச்சனையா இல்லையா அப்படின்றதையும் நம்ம லைட்டாக பார்த்துடலாம். ஓகே, ஸோ பயாலஜிக்கல் ஆஸ்பெக்டில் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், கேட்கலாம் அதனால. ஸோ கம்மிங் டு திஸ் மைட்டோசிஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் செல் டிவிஷன். ஸோ ரெண்டுமே செல் டிவிஷன் தான், மைட்டோசிஸ் அண்ட் மியோசிஸ். ஃப்ரெண்ட்ஸ், மைட்டோசிஸ், மியோசிஸ் ரெண்டுமே செல் டிவிஷனுக்காக ஒரு முக்கியமான ஒரு ப்ராசஸ் தான் இது. ஸோ செல் டிவிஷனில் இப்போ வந்து நம்ம ஏற்கனவே பேசணும், ஒரு செல்லு வந்து பார்த்தீங்கன்னா செல்லில் ஒரு நியூக்ளியஸ் இருக்கு. அந்த நியூக்ளியஸில் ஓகே, அதுக்கு தான் நம்ம ஸ்பேஸ் விட்டுருக்கேன். ஓகே, ஸோ ஒரு பேசிக் வந்து நம்ம பார்த்தோம், ஒரு செல் இருக்கு, அந்த செல்ல வந்து ஒரு நியூக்ளியஸ் இருக்கு, அந்த நியூக்ளியஸ்ல வந்து குரோமாட்டின்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பண்டல் மாதிரி இருக்கு. அந்த குரோமாட்டின்ஸ் தான் பார்த்தீங்கன்னா குரோமோசோம்ஸா கண்டென்ஸ் ஆகி வெளியே வரும். இப்போ இந்த குரோமோசோம் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் குரோமோசோம். ஸோ இந்த குரோமோசோம்ல சின்ன சின்ன பகுதி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்ஏ இருக்கும். ஸோ இந்த குரோமோசோம்ல இந்த டிஎன்ஏ தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ ஒரு செல் வந்து டிவைட் ஆகுது அப்படின்னா, ஒரு செல் டிவிஷன் நடக்கணும்னா இந்த செல் வந்து 2 ஆகணும், 2 4 ஆகணும், 4 8 ஆகணும், 8 16 ஆகணும். இப்படிதான் செல் டிவிஷன் நடக்குது. ஸோ இதுல 2 விதமான செல் இருக்கு. ஒன்னு பாடி செல், ஓகே, இல்லைன்னா சொமேட்டிக் செல்னு சொல்றாங்க. நம்மளோட பார்ட்ஸ்ல இருக்கிற நார்மலான செல், இது வந்து சொமேட்டிக் செல். இல்ல என்னோட கேமெட் செல். கேமெட் செல்னா என்ன, என்னோட செக்ஸ் செல். ஓகே, என்னோட ரீப்ரடக்டிவ் செல் இல்லைன்னா செக்ஸ் செல் இல்லைன்னா என்னோட ரீப்ரடக்டிவ் செல் தான் கேமெட் செல். ஸோ இதுவுமே டிவைட் ஆகும். இப்போ இது டிவிஷன் பண்றதுக்கு ஆன ப்ராசஸ் தான் மைட்டோசிஸ். இப்போ இது டிவிஷன் ஆன ப்ராசஸ் தான் மியோசிஸ். ஓகே, ஸோ மியோசிஸ், மைட்டோசிஸ். ஸோ பாடி செல் வந்து டிவிஷன் பண்ணதுன்னா அது மைட்டோசிஸ். இதே வந்து கேமெட் செல் டிவைட் ஆச்சுன்னா அது வந்து மியோசிஸ் ப்ராசஸ். அப்படின்னா இது ரெண்டுமே வேற மாதிரி நடக்கும். ஏன் மேம் வேற மாதிரி நடக்குதுன்னா, நம்மளுக்கு இன்னொரு விஷயம் தெரியும், நம்மளுக்கு 23 pairs ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குன்னு தெரியும். ஓகே, இதுல 22 pairs வந்து பாடி குரோமோசோம், ஒரு பேர் வந்து செக்ஸ் குரோமோசோம்னு நம்ம பேசியிருக்கோம். ஸோ பாடி ஆர் சொமேட்டிக் குரோமோசோம்ஸ் அண்ட் திஸ் இஸ் செக்ஸ் குரோமோசோம் ஆர் இட் இஸ் ரீப்ரொடக்டிவ் குரோமோசோம், ஏதாச்சும் ஒன்று. ஓகே, ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இப்போ வந்து ஒரு கேமெட் செல்
ஓகே, ஒரு ரீப்ரொடக்டிவ் செல் வந்து இது வந்து எக்கா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஸ்பெர்மா இருக்கலாம். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா 23 பேர் இருக்கு. ஓகே, இதுல 23 பேர் இருக்கு. இப்போ இது டிவைட் ஆகும் போது, ஓகே, இது வந்து ஸ்பெர்ம்னு எடுத்துக்கோங்க, இது வந்து ஸ்பெர்ம்னு எடுத்துக்கோங்க, இது டிவைட் ஆகும். ஓகே, ரெண்டுமா டிவைட் ஆகும். இப்போ ஒரு எக் எடுத்துக்கோங்க. ஓகே, இதுவும் ரெண்டா டிவைட் ஆகும். ஓகே, ஃபியூஷன் எதோட நடக்கும்? இந்த ஸ்பெர்மும் எக்கும் ஃபியூஸ் ஆகும். அப்போ ஃபியூஸ் ஆகும் போது வர செல்லுலையும் உங்களுக்கு எத்தனை குரோமோசோம் இருக்கணும்? 23 குரோமோசோம் தானே இருக்கணும். ஸோ அப்பனா இது ஃபியூஸ் ஆகி வர செல்லுலையும் 23 குரோமோசோம் தான் இருக்கணும். அப்பனா இது டிவைட் ஆகும் போது என்ன ஆகணும்? 23 பேர் இருக்கா? அப்பனா 46 குரோமோசோம்ஸ் இருக்கா? அப்ப 46 குரோமோசோம் 23 குரோமோசோமா டிவைட் ஆகும். அப்பதான் இங்க இருக்கிற 46 குரோமோசோம் 23 டிவைட் ஆகும் போது இது சேரும் போது 46 மாறும். அப்பனா கேமெட் செல், அதாவது ரீப்ரொடக்டிவ் செல் டிவைட் ஆகும் போது ஹாப்ளாய்டா மாறணும். இதே வந்து பாத்தீங்கன்னா இது நார்மல் குரோமோசோம் டிவைட் ஆகும் போது டிப்ளாய்டா தான் இருக்கும். மேம், டிப்ளாய்டுனா ஹாப்ளாய்டுனா என்னன்னு நீங்க கேட்கலாம். ஹாப்ளாய்டுனா என்னன்னா ஒரு பேர் மட்டும் இருக்கிறது தான் ஹாப்ளாய்டு. ஹாப்ளாய்டுனா என், டிப்ளாய்டுனா என் பேரா இருக்கிறது. ஓகே, வெறும் 23 இருக்கிறது ஹாப்ளாய்டு. இதே 23 பேரா இருந்து அது 46 குரோமோசோமா இருக்கிறது தான் டிப்ளாய்டு. அப்போ ஒரு கேமெட் செல் வந்து டிவைட் ஆகும் போது ஒரு ஹாப்ளாய்டா மாறும். இதே வெறும் பாடி செல் வந்து டிவைட் ஆகும் போது டிப்ளாய்டா மாறும். So this you have to understand. So அப்பதான் இன்னொரு செல்லோட இது வந்து ஃபியூஸ் ஆகும் போது இது பேரா மாறும், திருப்பி டிப்ளாய்டா மாறும். ஹாப்ளாய்ட்ல இருந்து ஃபியூஸ் ஆனதுக்கு அப்புறம் அது வந்து டிப்ளாய்டா மாறும். அப்புறம் ஒரு குழந்தை வந்து அதுல இருந்து உருவாகும். ஓகே, ஸோ இதுதான் குழந்தையோட உருவாக்கும். ஸோ குழந்தைக்கு என்ன இருக்கும்? பாடி செல் தான் இருக்கும். அந்த பாடி செல் எவ்வளோ பேர் இருக்கணும்? 23 பேர், இல்லைன்னா 46 குரோமோசோம்ஸ் இருக்கணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ மைட்டோசிஸ்ல என்ன நடக்குது, மியாசிஸ்ல என்ன நடக்குதுன்னா, மைட்டோசிஸ் கடைசியா வருது 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ல இருக்கிற ஒரு டாட்டர் செல். ஸோ வந்து டிவிஷனுக்கு முன்னாடி இருக்கிற செல்லுக்கு பேரு பேரண்ட் செல்னு சொல்லுவாங்க. டிவிஷனுக்கு அப்புறம் வர செல் பேரு டாட்டர் செல்னு சொல்லுவாங்க. குழந்தை செல், டாட்டர் செல். ஓகே, ஸோ டாட்டர் செல்னு சொல்லுவாங்க. அப்பனா மைட்டோசிஸ்ல பேரண்ட் செல்லையும் 2n குரோமோசோம் இருக்கும், வர டிவிஷன் ஆகி வர செல்லுலையும் 2n குரோமோசோம் இருக்கும். ஆனா மியாசிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டிவிஷனுக்கு, அதாவது பேரண்ட் செல்ல 2n குரோமோசோம் இருக்கும். ஆனா டிவைட் ஆக வர செல்லுல வெறும் n குரோமோசோம் மட்டும் தான் இருக்கும். இதுதான் ஹாப்ளாய்டு, இதுதான் டிப்ளாய்டு. ஓகே, அப்போ இதுல ஒரு டிவிஷன் இதுதான். ஓகே, இதோட டிஃபரன்ஸ் இதுதான். இன்னொன்னு, இந்த மியாசிஸ் பாத்தீங்கன்னா 2 ஸ்டேஜஸா நடக்கும். ஆனா மைட்டோசிஸ்ல ஒரே ஸ்டேஜா தான் நடக்கும். ஓகே, ஆனா இதுல 4 ஃபேஸ் இருக்கு. ஓகே, ஸ்டேஜ் வேற, ஃபேஸ் வேற. ஓகே, 4 ஃபேஸஸ் இருக்கு, ஒரு ஸ்டேஜ் இருக்கு. ஓகே, இதுல 4 ஃபேஸ், 2 ஸ்டேஜ் இருக்கு. இந்த 2 ஸ்டேஜ்லயும் 4 ஃபேஸ் இருக்கு. ஓகே, ஒரு ஸ்டேஜ்ல 4 ஃபேஸ், இன்னொரு ஸ்டேஜ்லயும் 4 ஃபேஸ். அப்படின்னா மொத்தமா 8 ஸ்டெப் இருக்கு. ஓகே, ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். Mitosis is the process of cell division that produces 2 genetically identical daughter. அப்பனா இந்த மைட்டோசிஸ்ல வர இந்த செல்லு ஒரே மாதிரி இருக்கும், ஐடென்டிக்கல் செல்லா இருக்கும். பட் இங்க வர செல் வந்து ஐடென்டிக்கலா இருக்காது. அதனாலதான் எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து அம்மாவோட மாறி இருக்கு. ஓகே, ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து அம்மாவோட சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும், ஆனா எல்லா கேரக்டரிஸ்டிக்கும் இருக்காது. அதே மாதிரி அப்பாவோட எல்லா கேரக்டரிஸ்டிக் இருக்காது, சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். ஆனா வந்து அம்மாவோடையும் அப்பாவோடையும் மாறுபட்டு சில விஷயங்கள் இருக்கும். ஓகே, அது வந்து பாத்தீங்கன்னா கிராசிங் ஓவர்னு சொல்லுவாங்க. அதாவது என்னமா கிராசிங் ஓவர் அப்படின்னா, இந்த டிவிஷன் நடக்கும்ல, இந்த செல் டிவிஷன் நடக்கும்போது அவங்களோட ஜீனும் டிவைட் ஆகும். ஓகே, ஸோ ஜீனும் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை ஆகி டிவைட் ஆகும். ஓகே, அதை நம்ம ப்ராசஸ் பார்ப்போம். அப்போ மல்டிப்ளை ஆகி டிவைட் ஆகும்போது இந்த மியாசிஸ்ல மட்டும்
கிராசிங் ஓவர் நடக்கும். அதாவது ஒரு ஜீனு ஒரு குரோமோசோம்ல இருந்து இன்னொரு குரோமோசோமுக்கு போகும். அப்பதான் சில கேரக்டரிஸ்டிக் சேஞ்ச், உங்க குழந்தை உங்களை மாதிரி இருக்கிறது இல்லை, உங்க பேரண்ட்ஸ் மாதிரி இருக்கிறதுல ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் உங்க குழந்தைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எதனாலனா இந்த கிராசிங் ஓவர் நடக்கிறதுனால. ஸோ ஜீன் ஒரு குரோமோசோம்ல இருந்து இன்னொரு குரோமோசோமுக்கு இடம் மாறதுனால குழந்தைக்கு நிச்சயமா ஒரு யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் மாறும். இது நல்லதுதான். ஓகே, ஏன்னா அனிமல்ஸ், மிச்ச அனிமல்ஸ்ல பாத்தீங்கன்னா அம்மா அப்பா மாதிரி அப்படியே இருக்கும் குழந்தைங்க. ஓகே, ஆனா நம்மளோட ஹியூமன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிராசிங் ஓவர் இருக்கிறதுனால அம்மா அப்பா கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும், நிச்சயமா அந்த குழந்தைக்குன்னு யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். அப்படியே அம்மா அப்பாவை கப்ஸா அடிக்கிற மாதிரி அந்த குழந்தை இருக்கிறது இல்லை. ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ அதை ஒரு அழகான ஒரு படைப்பு தான் நம்ம மனுஷங்க. இதுல ஒரு உண்மையான படைப்பு வந்து இந்த ஒரு விஷயம். ஓகே, ஒரு மியாசிஸ்ல பாத்தீங்கன்னா ஓகே, மைட்டோசிஸ்ல பாத்தீங்கன்னா சிங்கிள் பேரண்ட்ஸ்ல இருந்து 2 ஐடென்டிக்கல் டாட்டர் செல் வந்து இருக்கு. திஸ் ஃபார்ம் ஆஃப் செல் டிவிஷன் ஃபங்க்ஷன் இன் growth, tissue repair and asexual reproduction. ஸோ நம்ம பாடி செல்ல நடக்கிறது தான் இந்த மைட்டோசிஸ். நம்ம growth செல்ல, டிஷ்யூ ரிப்பேர்ல, ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ல, இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கனிசம்ல, நிறைய ஆர்கனிசம்ல நடக்குது. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பாடி செல்ல தான் நடக்குது, நம்ம கேமெட் செல்ல நடக்கிறது இல்லை. ஓகே, ஸோ கேமெட் செல்ல நடக்கிறதே இல்லை. ஸோ ஒரு எக், பெண்களுக்குன்னா எக்கு, ஆண்களுக்குன்னா ஸ்பெர்ம். இந்த டிவிஷன்ல மைட்டோசிஸ் நடக்காது, மியாசிஸ் தான் நடக்கும். இந்த மியாசிஸ்ல என்ன நடக்குதுன்னா, இட் ப்ரொடியூசஸ் கேமெட்ஸ். Okay, it produces gametes, that is sperm and egg cells and spores in plants. இதுல என்ன நடக்கும்னா, it results in 4 non-identical daughter cells. So எல்லா இதுல வர daughter cell வந்து ஒரே மாதிரி இருக்காது. This process is crucial for sexual reproduction and genetic diversity. இதனால தான் diversity நடக்குது. உங்க குழந்தை வந்து உங்களை மாதிரி இருக்கிறதுல, அதனால diversity increase ஆகுது. That you have to understand. Okay, மைட்டோசிஸ்ல என்னென்ன ஃபேஸ் இருக்குன்னு பாருங்க. ஓகே, மைட்டோசிஸ்ல இந்த 4 ஃபேஸ் இருக்கு. ஓகே, ஓகே, மைட்டோசிஸ்ல இந்த 4 ஃபேஸ். ஓகே, இந்த 4 ஃபேஸ் இருக்கு. இன்டர்ஃபேஸ்னா என்ன நம்ம அப்புறம் பேசலாம். ஸோ மைட்டோசிஸ்ல இந்த 4 ஃபேஸ் இருக்கு. ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், ஆனாஃபேஸ், டீலோஃபேஸ். PMAT ஞாபகம் வச்சுக்கோங்க. PMAT, PMAT ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், ஆனாஃபேஸ், டெலிஃபேஸ். ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் ப்ரோஃபேஸ்ல என்ன நடக்கும்னா, the chromosomes condense and the nuclear envelope dissolves. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், டிவிஷன் அப்போ நியூக்ளியஸ் வந்து காப்பி ஆகும், அப்புறம் டிவைட் ஆகும். ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 எண் இருக்கு, அது திருப்பியும் 2 எண்ணா டிவைட் ஆகணும். ஓகே, அப்பனா 2 எண். ஓகே, அப்பனா இந்த செல் வந்து 2 எண் இருக்கிறது 4 எண்ணா மாறணும், அப்புறம் அந்த 4 எண்ணு 2 எண்ணா டிவைட் ஆகும். அப்போ இந்த 4 எண்ணா ஆகுதுன்னா என்னது, இந்த 2n வந்து ஒரு காப்பி கிரியேட் ஆகுது. கரெக்டா? இந்த காப்பி கிரியேட் ஆகுறது எங்க நடக்கும்னா, இங்க நடக்கும், திஸ் பிளேஸ். ஓகே, மெட்டாஃபேஸ்ல நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் கோ. ப்ரோஃபேஸ் பார்த்தீங்கன்னா குரோமோசோம்ஸ் கண்டென்ஸ் அண்ட் த நியூக்ளியர் என்வலப் டிசால்வ்ஸ். என்ன நடக்குது, ஒரு செல்லில் இருக்கிற நியூக்ளியஸ் வந்து டிசால்வ் ஆகுது, நியூக்ளியஸ் என்வலப் வந்து டிசால்வ் ஆகுது. ஸோ குரோமாட்டின் வந்து அப்படியே ஓப்பன் ஆயிடுது. சாரி, இது நியூக்ளியஸ் வந்து ஓப்பன் ஆயிடுது, இந்த குரோமாட்டின் வந்து ஓப்பன் ஆகி வெளியே வந்துடுது. ஓகே, ஏன்னா நியூக்ளியஸோட மெம்பரைன் வந்து டிசால்வ் ஆயிடுது. அடுத்த மெட்டாஃபேஸ்ல என்னன்னா, குரோமோசோம் அலைன் அட் த ஈக்வட்டோரியல் பிளேன். ஸோ குரோமோசோம் என்ன ஆகுனா, இப்படி அலைன் ஆயிடும். ஓகே, இப்படி அலைன் ஆயிடும் ஈக்வட்டோரியல் பிளேன்ல. ஓகே, அப்பதான் இந்த சைடு ஒன்று போகும், இந்த சைடு ஒன்று போகும், இந்த சைடு ஒன்று போகும், இந்த சைடு ஒன்று, இப்படி டிவைட் ஆகும் நடுவில். ஓகே, அண்ட் ஆனாஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் செப்பரேட் அண்ட் மூவ் டு ஆப்போசிட் போல்ஸ். ஓகே, ஆப்போசிட் போல்ஸ். ஓகே, ஓகே, இதுல வந்து ஆப்போசிட் போல்ஸ்க்கு போகுது. ஓகே, டீலோஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா நியூ நியூக்ளியர் என்வலப்ஸ் ஃபார்ம் அரௌண்ட் ஈச் செட் ஆஃப் குரோமோசோம்ஸ். ஸோ ஈச் செட் ஆஃப் குரோமோசோம்ல பார்த்தீங்கன்னா நியூ நியூக்ளியர் என்வலப்ஸ் வந்து இருக்கு. பட் இந்த 4 ஃபேஸ் தான் மைட்டோசிஸ். ஆனால் இந்த 4 ஃபேஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று நடக்குது, இன்டர்ஃபேஸ். இதுல தான் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ வந்து காப்பி ஆகுது, ரெப்ளிகேட் ஆகுது. ஓகே, ரெப்ளிகேஷன் டிஎன்ஓட காப்பி. அப்போதானே இப்போ 2n தான் இருக்கு, அது வந்து 4n மாறும் போது அடுத்துதான் நம்ம மைட்டோசிஸ் நடக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அலைன் ஆகுது. இந்த மெம்பரைன், அதாவது நியூக்ளியஸ்ல இருக்க மெம்பரைன் வந்து போயிடுது,
ஓகே, அடுத்து வந்து குரோமாட்டின்ஸ், அந்த குரோமோசோம் வந்து இப்படி அனலைன் ஆகுது, அப்புறம் ரெண்டுமே இப்படி தனித்தனியா போகுது. இப்போ ஒரு ஒரு நியூக்ளியஸ் இப்படி இருக்கு, இன்னொரு ஒரு செல் இப்படி இருக்கும், இன்னொரு செல் இப்படி இருக்கும். ஓகே, ரெண்டுலையும் 2n கிரியேட் ஆகும். ஸோ இன்டர்ஃபேஸ்ல வந்து டிஎன்ஏ வந்து காப்பி ஆகுது, அதாவது ரெப்ளிகேட் ஆகுது, மல்டிப்ளை ஆகுது. ரெப்ளிகேஷனா மல்டிப்ளிகேஷன். அடுத்து ப்ரோஃபேஸ்ல நியூக்ளியஸோட மெம்பரைன் வந்து டிசால்வ் ஆகுது. மெட்டாஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா குரோமோசோம் வந்து அலைன்மெண்ட் ஆகுது. அடுத்து ஆனாஃபேஸ்ல வந்தீங்கன்னா ரெண்டுமே புல் ஆகி ஆப்போசிட் போல்ஸ்க்கு போகுது. டீலோஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் என்வலப் திருப்பியும் ஃபார்ம் ஆயிடுது. ஸோ இதுக்கு தனி நியூக்ளியஸ், இதுக்கு ஒரு தனி நியூக்ளியஸ், இது தனி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நியூக்ளியஸ் ஒரு செல்லில். இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன எண்ட் ப்ராடக்ட்னா, ஒரே செல்ல ரெண்டு நியூக்ளியஸ் இருக்கும். ஒரே செல்ல ரெண்டு நியூக்ளியஸ் இருக்கும். இப்போ இது ரெண்டு செல்லா எப்போ மாறுதுன்னா சைட்டோகைனசிஸ்ல. ஓகே, சைட்டோகைனசிஸ்ல cytoplasm divides creating two identical daughter cells. So cytokinesisல தான் இது நடக்குது. இந்த 4 ஃபேஸ் வந்து மைட்டோசிஸ். அதுக்கு முன்னாடி டிஎன்ஏ வந்து மல்டிப்ளை ஆகுது இன்டர்ஃபேஸ். அடுத்து செல் டிவைட் ஆகுது சைட்டோகைனசிஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மியாசிஸ்ல பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேஜ் இருக்கு. ஓகே, 2 ஸ்டேஜ்லையும் ஒரு முன்னாடி ஃபேஸ், அதாவது இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்றாங்க. இட் இஸ் சிமிலர் டு மைட்டோசிஸ். இதுவும் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்குது. ப்ரோஃபேஸ் 1ல என்னன்னா குரோமோசோம் இஸ் பேரிங் அப் இன் ஹோமோலாகஸ் பேர்ஸ் அண்ட் கிராசிங் ஓவர் அக்கர்ஸ். ஸோ கிராசிங் ஓவர் எங்க நடக்குதுன்னா ப்ரோஃபேஸ் 1லயே நடந்துருது. ஸோ ரெப்ளிகேஷன் வந்து இன்டர்ஃபேஸ்ல நடக்குது, கிராசிங் ஓவர் வந்து ப்ரோஃபேஸ் 1ல நடக்குது. மெட்டாஃபேஸ்ல ஹோமோலாகஸ் பேர்ஸ் அலைன் அட் தி ஈக்வட்டோரியல் பிளேன். ஸோ திருப்பி ஈக்வட்டோரியல் பிளேன்ல அலைன் ஆகுது, செப்பரேட் ஆகுது. டீலோஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் மெம்பரைன் திருப்பி வருது. ஆனால் இங்கே உங்களுக்கு தெரியணும் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து திருப்பி இதே மாதிரி தான் 2n வந்து 4n ஆகும். ஆனால் 4n வந்து இதோட என் ப்ராடக்ட் 2n என்ன மியாசிஸ்ல இட் இஸ் நாட் 2n, இட் இஸ் n. அப்படின்னா எத்தனை n கிரியேட் ஆகும்? 4n கிரியேட் ஆகும். ஓகே, ஏன்னா ஒரு இது மியாசிஸ்ல கேமெட் செல்ல ஒரு எண் வச்சு தான் கிரியேட் ஆகும். ஏன்னா இன்னொரு எண்ணோட சேர்ந்து அது வந்து ஃபியூஸ் ஆகி ஒரு குழந்தை உருவாக போகுது. அப்படின்னா 2 எண்ணை சேர்த்து 2n மாறிடும். அதனால எண் மட்டும்தான் ஒரு செல்லில் இருக்கணும். ஒரு கேமெட் செல்ல வெறும் எண் மட்டும்தான் இருக்கணும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நடக்குது. ஸோ 4n காப்பி ஆகுறது அதே மாதிரி தான், மைட்டோசிஸ் மாதிரி தான் நடக்குது. ஆனால் கடைசியாக உருவாகிறது வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல மியாசிஸ் 1ல வந்து இது உருவாகும். ஓகே, அடுத்து வந்து செகண்ட் மைசாஸ்ல இன்னும் 2 உருவாகும். ஸோ மொத்தமாக 4 டாட்டர் செல் வந்து, ஆனால் 4மே ஐடென்டிக்கலாக இல்லாத ஒரு டாட்டர் செல் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அதே மாதிரி தான். அப்புறம் டீலோஃபேஸ் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் மெம்பரைன் திருப்பி வந்துடும். ப்ரோஃபேஸ் 2ல திருப்பியும் குரோமோசோம் கண்டென்சஸ் நியூக்ளியர் என்வலப் திருப்பியும் டிசால்வ் ஆகும். திருப்பியும் மெட்டாஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா ஈக்வட்டோரியல் பிளேன்ல போய் திருப்பியும் அது பிச்சுட்டு வரும். ஸோ அதனால 4 நியூக்ளியஸ் வந்து கிரியேட் ஆகும். அப்புறம் இந்த 4 நியூக்ளியஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவைட் ஆகி 4 செல்லா கிரியேட் ஆகும். ஸோ திஸ் இஸ் த ஸ்டேஜ். பாருங்க, ப்ரோஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா குரோமோசோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இது டியூப்ளிகேட் ஆயிருக்கு. ஸோ டியூப்ளிகேட்னா ரெப்ளிகேஷன் ஆர் மல்டிப்ளிகேஷன். மெட்டாஃபேஸ்ல வந்து எல்லாமே ஒரு ஈக்வட்டோரியல் பிளேன்ல அலைன் ஆகுது. ஆனாஃபேஸ்ல வந்து ரெண்டுமே பிச்சுட்டு அந்த சைடு போகுது. 2n2n 2 ஐடென்டிக்கல் டாட்டர் செல் வந்து கிரியேட் ஆகுது. அதே மியாசிஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 நான் ஐடென்டிக்கல் டாட்டர் செல் வந்து கிரியேட் ஆகுது. ஓகே, 2 ஃபேஸ்ல 2 ஸ்டேஜ்ல. சாரி, சிமிலாரிட்டிஸ் என்ன? போத் மைட்டோசிஸ் அண்ட் மியாசிஸ் it begins with a single parent cell. ரெண்டுக்குமே இன்டர்ஃபேஸ் ஸ்டேஜ் இருக்கு. the fundamental stage ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ் அண்ட் டீலோஃபேஸ், அதாவது PMAT ரெண்டுக்குமே காமன். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டுக்குமே காமன். அடுத்து இதோட டிஃப்ரென்ஸ் என்ன? இதுல டிப்ளாய்டா கிரியேட் ஆகுது, இதுல ஹாப்ளாய்டா கிரியேட் ஆகுது. இதுல 1 டிவிஷன் தான், இதுல 2 டிவிஷன். இதுல 2 டாட்டர் செல் கிரியேட் ஆகுது, இது 4 டாட்டர் செல் கிரியேட் ஆகுது. டாட்டர் செல்ல 46 குரோமோசோம் இருக்கு, இதுல வந்து வெறும் 23 குரோமோசோம் தான் இருக்கும். குரோமோசோம் அலைன் ஃபார் growth and repair. இது growth and repairக்கான டிவிஷன். இது வந்து பாத்தீங்கன்னா செக்ஸ் செல்லோட டிவிஷன். ஓகே, ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். திஸ் ஆர் த காமன் similarities. ஓகே, ஸோ இது வந்து திருப்பியும் மியாசிஸ் மைட்டோசிஸோட டிஃப்ரென்ஸ். ஓகே, அடுத்து செல் சைக்கிள்னா என்ன? இந்த பிக்சர் வச்சு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், செல் சைக்கிள்னா என்ன? ஒரு செல் வந்து பிறக்குது, பர்த் இருக்கு, ஓகே, இறக்குது, டெத். ஓகே, அது நடுவில் வந்து டிவைட் ஆகுது,
மல்டிப்ளை ஆகுது, அவ்வளவுதான். ஸோ டெத், அவ்வளவுதான். ஸோ திஸ் இஸ் த செல் சைக்கிள். ஓகே, ஆனா இந்த செல் சைக்கிள் வந்து பாத்தீங்கன்னா டெத் சொல்லாம இந்த பர்த் அண்ட் டிவிஷன், இந்த டிவிஷன் ஆகுதுல்ல, ஒரு செல்லு நிறைய டிவைட் ஆகுது, அப்புறம் அது திருப்பி டிவைட் ஆகுது, அது திருப்பி டிவைட் ஆகுது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செல் சைக்கிள், செல் டிவிஷன் சைக்கிள். செல் சைக்கிள்னு சொல்றதோட செல் டிவிஷன் சைக்கிள்னு சொல்லலாம். அதுதான் திருப்பி திருப்பி சைக்கிள் மாதிரி போயிட்டு இருக்கு. ஓகே, ஏன்னா செல் வந்து பர்த் டெத்ன்றது ஒரு லீனியரான ஒரு விஷயம். டிவிஷன் தான் பாத்தீங்கன்னா சர்க்குலரா இருக்கிறது. ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு cells produce genetically identical copies of themselves by cycles of cell growth and division. ஸோ செல் growthக்கும் டிவிஷனும் சைக்கிள் மாதிரி நடக்குமா. 4 ஸ்டேஜ் இருக்கு. G1ல என்ன நடக்குது, செல் டிவிஷனுக்கு உடனே அடுத்து, அதாவது G1 தான் ஸ்டார்டிங். ஓகே, G1 தான் ஸ்டார்டிங். G1ல என்ன நடக்குது, the start of the DNA replication. ஸோ DNA replicationோட ஸ்டார்ட் வந்து நடக்குது. என்விரான்மெண்ட் நல்ல ஏதுவா இருந்ததுன்னா இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு நடக்கும். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ்ல வந்து ஓகே செல்லு வந்து டிவைட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு டிசைட் பண்ற ஸ்டேஜ் வந்து G1. ஓகே, எஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்ஏ சிந்தசிஸ் நடக்கும், வேர் செல்ஸ் ரிப்ளிகேட் தேர் குரோமோசோம். ஸோ இதுல தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்ஏ வந்து ரிப்ளிகேட் ஆகுது சிந்தசிஸ் ஃபேஸ்ல. G2ல வந்து பாத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் அண்ட் ஸ்டார்ட் ஆஃப் த டிவிஷன். இப்போ டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் ஸ்டாப் ஆகி டிவிஷன் ஆரம்பிக்குது, செல்லோட டிவிஷன். ஓகே, அண்ட் எம்ல பாத்தீங்கன்னா இதுல தான் வந்து செல்லே டிவைட் ஆகுது. ஓகே, ஸோ வந்து செல் டிவைட் ஆகலாமான்னு சூஸ் பண்றதுக்கு G1 ஸ்டேஜ். அடுத்து டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகுது, அதாவது டிஎன்ஏ வந்து உங்களுக்கு மல்டிப்ளை ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா G2 ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் வந்து முடிஞ்சிடுது. ஓகே, அண்ட் செல் டிவிஷன் ஆரம்பிக்க போது எம்ல வந்து செல் டிவைட் ஆகுது. ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த செல் டிவைடு தான் நம்ம வந்து மைட்டாசிஸ்ன்னு சொல்றோம். ஸோ அதுதான் எம் ஃபேஸ், மைட்டாசிஸ் ஃபேஸ் தான் எம் ஃபேஸ். ஸோ G1, எஸ், G2. ஸோ இதுல வந்து G0ன்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கு. G0 ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா செல் சைக்கிள் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ரெஸ்டிங் எடுக்கும். ஓகே, ரெஸ்ட் பண்ணும். ஸோ மெனி செல்ஸ் எக்ஸிட் த செல் சைக்கிள் அண்ட் ரிமைன் இன் அ ரெஸ்டிங் ஸ்டேஜ் ஃபார் சம் டைம். சம்டைம் க்ரோத் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஹேர் செல், இப்போ ஹேர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்க ஹைட் க்ரோத் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஹைட் ஆனோன்னா அப்படியே ஸ்டாப் ஆகும். ஸோ அந்த நேரத்தில் அந்த செல் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்டிங் ஸ்டேஜுக்கு போயிடுது. ஓகே, ஸோ தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அடுத்து பாத்தீங்கன்னா G1 ஸ்டேஜ் செல் ஹாஸ் grown and is ready to duplicate DNA. அப்புறம் S ஃபேஸ், அப்புறம் G2 ஃபேஸ், அப்புறம் M ஃபேஸ், திருப்பி G1 ஃபேஸ். So this you have to understand. Okay, so diploid haploid நம்ம பேசணும். Diploid means pair of chromosome 2n. Haploid means no pair of chromosomes n. ஓகே, ஸோ 23 குரோமோசோம்னா அது வந்து ஹாப்ளாய்ட். 23 பேர் ஆஃப் குரோமோசோம் விச் இஸ் ஈக்குவல் டு 46 குரோமோசோம்னா அது டிப்ளாய்ட். Ploidy அப்படின்றது வந்து the number of full sets chromosome in a slide. Diploidனா when you have 2 copies of each chromosomes. Haploidனா when you have only 1 copy of that chromosome. Okay, so 1 copy of chromosome. இந்த 2 copies of chromosome யார்கிட்ட இருந்து வருது, நம்ம அம்மா கிட்ட இருந்தும் அப்பா கிட்ட இருந்தும் வருது. ஓகே, கேமெட்ஸ்ல எவ்வளோ செல் இருக்கு, எவ்வளோ குரோமோசோம் இருக்கு, வெறும் ஹாப்ளாய்ட் நம்பர் ஆஃப் குரோமோசோம் தான், which means they have just 1 complete set of chromosomes. That you have to understand. But சில பேருக்கு சில ப்ராப்ளம்னால அதிகமான பேர் ஆஃப் குரோமோசோமோ இல்ல கம்மியான பேர் ஆஃப் குரோமோசோமோ வரும். அந்த கண்டிஷன் பேரு தான் aneuploid condition. Aneuploidனா there may be missing or extra chromosomes. இதனால தான் பாத்தீங்கன்னா டவுன் சிண்ட்ரோம்னு சில டெஸ்ட் பண்ணுவாங்க குழந்தை பிரெக்னன்சி டைம்ல. 3வது மாசத்துல ட்ரைமஸ்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன் சிண்ட்ரோம்னு ஒன்று ஜெனட்டிக் டிசார்டர் இருக்கு. அதை வந்து குழந்தைக்கு இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிட்டு அப்படி இருந்ததுன்னா உங்களை அபார்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து எதனால நடக்குதுன்னா இந்த நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்து குறைவா இருக்கிறதுனாலோ இல்ல அதிகமா இருக்கிறதுனாலயோ நடக்குது. ஸோ இதுல டவுன் சிண்ட்ரோம்னா என்ன அப்படின்றது பாருங்க. ட்ரைசோமி, இந்த ட்ரைசோமினா என்ன? ட்ரைசோமி இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் டவுன் சிண்ட்ரோம்ல ஒரு ட்ரைசோமி இருந்தா உங்களுக்கு டவுன் சிண்ட்ரோம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ட்ரைசோமினா என்னன்னா the cell has 1 extra chromosome. ஸோ என்ன குரோமோசோம் எக்ஸ்ட்ராவா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எட்வர்டு சிண்ட்ரோம்னு ஒன்று இருக்கு, எட்வர்டு சிண்ட்ரோம்னு ஒன்று இருக்கு. ஓகே, இன்னொன்று டவுன் சிண்ட்ரோம்னு ஒன்று இருக்கு. ஓகே, இன்னொரு சிண்ட்ரோம் இருக்கு. ஸோ இந்த சிண்ட்ரோம் எப்போ வரும்னா எந்த குரோமோசோம் அதிகமாக இருந்ததுன்னா அது வந்து ட்ரைசோமின்னு சொல்றாங்க. ஏதோ ஒரு பேர் ஆஃப் குரோமோசோம் வந்து அதிகமாக இருக்கு, அதனால உங்களுக்கு XXX இருக்கும். ஓகே, ஸோ XX தான் நார்மல், பட் இங்க ஒன்று அதிகமா இருக்கு. ஸோ XXX இருக்கு. ஸோ தட் இஸ் ட்ரைசோமி. ஓகே, 2n + 1 இருக்கு. ஓகே, இல்லைன்னா 2n - 1னா அது வந்து மோனோசோமி.
ஓகே, polyploid condition. So polyploid condition addition of one or more sets of chromosome. So 2n plus n plus 2, ஓகே, இல்லைன்னா plus 4 இருக்கும். ஸோ செட் ஆஃப் குரோமோசோமே அதிகமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாலிப்ளாய்டுன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஜெனட்டிக் டிஸார்டரில் நான் சொன்ன இந்த ஜெனட்டிக் டிஸார்டர் ட்ரைசோமி மோனோசோமியும் ஒரு டிஸார்டர், அதோட பேர் நம்ம பார்ப்போம். ஜெனட்டிக் டிஸார்டர் என்னன்னா டிசீஸ் தட் அரைஸ் ஃப்ரம் அப்நார்மாலிட்டிஸ் இன் த டிஎன்ஏ ஆர் குரோமோசோம். ஓகே, அப்நார்மாலிட்டி இந்த டிஎன்ஏ ஆர் குரோமோசோம் தான் ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ்க்கான காரணம். இது பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து நீங்கள் இன்ஹெரிட் பண்ணலாம், இல்லைனா ஏதாச்சும் ஃபுட் ஹேபிட்ஸ், இல்லைனா என்விரான்மெண்டல் பொல்யூஷன்னாலையும், இல்லைனா ஏதாச்சும் ரேடியேஷனாலையும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ திஸ் இஸ் த காஸ் ஃபார் திஸ். ஓகே, ஜெனட்டிக் டிஸார்டர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மெண்டலியன் டிஸார்டர். தீஸ் ஆர் த டிசீஸ் காஸ்ட் பை மியூட்டேட்டட் ஜீன் அண்ட் ஃபாலோ predictable inheritance patterns. ஓகே, இதெல்லாம் மியூட்டேட்டட் ஜீனால, சிங்கிள் மியூட்டேட்டட் ஜீனால வரது தான் மெண்டலியன் டிஸார்டர். ஒரு ஜீன் வந்து மியூட்டேட் ஆயிடுச்சு, சிங்கிள் மியூட்டேட்டட் ஜீன், ஏதோ ஒரு ரேடியேஷனாலேயோ ஏதோ ஒரு ஏதோ ஒரு பிரச்சனைனாலேயோ அது வந்து மியூட்டேட் ஆயிடுச்சு. ஸோ அந்த மியூட்டேஷன்ல எப்படி மியூட்டேட் ஆயிருக்குன்றத பொறுத்து நம்மளுக்கு ஒவ்வொரு டிசீஸ் பேர் சொல்றாங்க. ஆட்டோசோமல் டாமினன்ட் டிஸார்டர், ஆட்டோசோமல் ரிசர்சிவ் டிஸார்டர்ஸ், எக்ஸ் லிங்க்டு டிஸார்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸ் லிங்க்டு டிஸார்டர் நம்ம எக்ஸ் குரோமோசோம்ல நடக்கிற ஒரு பிரச்சனைனால வருது. எக்ஸாம்பிள் ஹீமோஃபிலியா. ஓகே, ஹீமோனா ரத்தம். ஓகே, ஸோ ரத்த சம்பந்தப்பட்ட பிளட் டிஸார்டர். எக்ஸ் லிங்க்டு எக்ஸ் குரோமோசோம்ல நடக்கிற ஒரு பிரச்சனைனால நடக்கிறது இந்த ஹீமோஃபிலியா. அடுத்து ஆட்டோசோமல் டாமினன்ட் டிஸார்டர், ஆட்டோசோமல் ரிசர்சிவ் டிஸார்டர், ஹண்டிங்டன் டிசீஸ், சிஸ்டிக் ஃபிப்ரோசிஸ். சிஸ்டிக் ஃபிப்ரோசிஸ் வந்து நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தோம். ஓகே, ஸோ சிஸ்டிக் ஃபிப்ரோசிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமாக நம்ம வந்து ஃபிப்ரோசிஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிப்ரோசிஸ் தான் அந்த மசில் ஃபைபர்ஸ் வந்து இதாயிடும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு டிசீஸ். ஸோ ஆட்டோசோம்னா என்னென்னா, ஆட்டோசோம்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடி செல்ஸ். இந்த பாடி செல்லில் இருக்கிற ஜீனில் டாமினண்ட்டாக ஏதாவது ஒரு மியூட்டேஷன் நடந்தால் இந்த மாதிரி ஒரு டிசீஸ் வருது. இல்லை ரிசெசிவாக டாமினன்ட் இல்லாமல் ஒரு டிஸார்டர் நடந்ததுன்னா இந்த பிரச்சனை நடக்குது. ஓகே, குரோமோசோமல் டிஸார்டரில், அதாவது குரோமோசோம்லேயே டிஸார்டர் நடக்குது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஜீனில் டிஸார்டர் நடக்குது. ஏதாச்சும் ஒரு சிங்கிள் மியூட்டேட்டட் ஜீன்ல வந்து பாத்தீங்கன்னா டிஸார்டர் நடக்குது. இதே குரோமோசோம்லயே டிஸார்டர் நடக்குதுன்னா சேஞ்ச் இன் த நம்பர் ஆர் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம்ஸ். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் த குரோமோசோம் மாறி இருக்கலாம், இல்லைன்னா நம்பர் ஆஃப் த குரோமோசோம் மாறி இருக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டவுன் சிண்ட்ரோம். இட் இஸ் காஸ்ட் பை எக்ஸ்ட்ரா காப்பி ஆஃப் குரோமோசோம் நம்பர் 21. Klinefelter syndrome. It is caused by an extra chromosome in males. ஸோ எக்ஸ்ட்ரா எக்ஸ் குரோமோசோம். ஸோ மேலுக்கு என்ன இருக்கும், எக்ஸ்எக்ஸ் ஒய் இருக்கும். ஸோ இங்கே வந்து எக்ஸ்ஒய் இருக்கிறது மேலு, எக்ஸ்எக்ஸ்ஒய் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே கிளினிஃபெல்டர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மல்டி ஃபேக்டோரியல் ஜெனட்டிக் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ சில பேருக்கு அம்மாவுக்கு அப்பாவுக்கு வந்து ஹார்ட் டிசீஸ் இருந்தால் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. டயபெட்டிஸும் அப்படி தான், அது வந்து உங்களுக்கு அம்மா அப்பா கிட்டேருந்து ஜீனாக வந்து உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் மைட்டோகாண்ட்ரியல் இன்ஹெரிட்டன்ஸ். ஏன்னா மைட்டோகாண்ட்ரியா வந்து நம்மளோட எக்கு ஸ்பெர்ம், இது வந்து ஸ்பெர்ம் செல்னு வச்சுக்கோங்க. நம்ம எக் செல் தான் நம்மளுக்கு வந்து நியூக்ளியஸோட வருது. இந்த ஸ்பெர்ம்ல வந்து நியூக்ளியஸ் இருக்காது. அப்போனா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், இங்கே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா இருக்காது. ஸோ த மைட்டோகாண்ட்ரியா யூஸ்வலி கம்ஸ் ஃப்ரம் த female. Okay, so the mitochondria is inherited from the female. So the mitochondrial inheritance refers to the inheritance of trait encoded in the mitochondrial DNA. ஸோ மைட்டோகாண்ட்ரியா யார்கிட்ட இருந்து வருதுன்னா, சிம்பிளா இதெல்லாம் மறந்துடுங்க. சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா யார்கிட்ட இருந்து வருதுன்னா பெண்கள் கிட்ட இருந்து வருது. ஸோ ஃபீமேலோட எக் செல்ல இருந்து வருது. ஸோ இந்த அவங்களோட டிஎன்ஏ தான் நம்மளுக்கு ரொம்ப குழந்தைங்களுக்கு வந்து வருது. ஸோ குழந்தைங்களுக்கு, அதாவது அவங்க அம்மாவுக்கு ஏதாச்சும் டிஃபெக்ட் இருந்தால், மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏல ஏதாவது டிஃபெக்ட் இருந்தால் குழந்தைங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதில் ஒரு டிஃபெக்ட் தான் இந்த லெபர்ஸ் ஹெரிடிட்டரி ஆப்டிக் நியூரோபதி அண்ட் மைட்டோகாண்ட்ரியல் மயோபதி. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மைட்டோகாண்ட்ரியல்ல இருந்த டிசீஸ்னால வர ஜெனட்டிக் டிஸார்டர். ஸோ டவுன் சிண்ட்ரோம்னா பார்த்தீங்கன்னா ட்ரைசோமி 21, எட்வர்ட் சிண்ட்ரோம்னா ட்ரைசோமி 18, பத்தோவ் சிண்ட்ரோம்னா ட்ரைசோமி 13. அதாவது ட்ரைசோமினா என்ன, எக்ஸ்ட்ரா குரோமோசோம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது, 13வது நம்பர் ஆஃப் 13வது பேரில் ஆஃப் குரோமோசோமில் ஒரு எக்ஸ்ட்ரா குரோமோசோம் இருக்குது. ஓகே, இதில் எக்ஸ்ட்ரா குரோமோசோம் என்னது 13ல் இருக்குது. இதில் எக்ஸ்ட்ரா குரோமோசோம் வந்து பார்த்தீங்கன்னா 18லையும் 21ல இருக்குது. மோனோசோமினா என்ன, கம்மியாக இருக்குது. அதாவது குரோமோசோம் 23 பேர் இல்லாமல் 23 பேரோட கம்மியாக இருக்குது. ஸோ தட் இஸ் டர்னர் சிண்ட்ரோம், கிளென்ஃபெல்டர் சிண்ட்ரோம்,
XXX syndrome, YY syndrome. Okay, YY syndrome பார்த்தீங்கன்னா 2Y chromosomes in males. Okay, Klinefelter syndrome வந்து 2X chromosome in males பார்த்தோம். XYY syndrome வந்து 2Y chromosome in males. XXX syndrome வந்து 3X chromosomes in females. ஸோ இதெல்லாம் ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம அந்த மைட்டோகாண்ட்ரியா டிஎன்ஏ பற்றி நம்ம வந்து இன்னும் டீட்டெயிலாக ஒரு 3 parent பேபின்றதுல பார்ப்போம். ஓகே, இஃப் இட் இஸ் நாட் கிளியர் லெட் மீ கிளாரிஃபை இட் தேர். ஓகே, இந்தியா ஃபேஸஸ் யூனிக் சேலஞ்சஸ். இந்தியாவில் என்னென்ன பிரச்சனை, என்ன முக்கியமான ஜெனட்டிக் டிஸார்டர் நடக்குதுன்னா தாலசீமியா, சிக்கிள் செல் அனமியா, பீட்டா தாலசீமியா, சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், சிக்கிள் செல் அனிமியா, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் மஸ்குலர் ஆட்ரோஃபி அப்படின்ற ஒரு முக்கியமான டிசீஸ் தான் நம்ம இந்தியாவில் அதிகமாக பரவலாக இருக்கிறது ஒரு டிசீஸ். ஓகே, ஸோ இந்த ப்ரிவலன்ஸ் தான் அதிகம். தாலசீமியா பார்த்தீங்கன்னா இட் இஸ் affecting the Sindhi and Punjabi population. Thalassemia வந்து blood disorder. Okay, so blood disorder வந்து thalassemia. Sickle cell anemia வந்து பார்த்தீங்கன்னா again இதுவும் blood disorder தான். ஆனால் RBCல இருக்கிற hemoglobin content வந்து இங்கே அது கம்மியாக இருக்கும். So sickle cell anemia is affecting the tribal population. Beta thalassemia பார்த்தீங்கன்னா it is a blood disorder again that reduces the production of hemoglobin. So hemoglobin ஓட ப்ரொடக்ஷனே கம்மியாகிறது பீட்டா தாலசீமியா. அடுத்து சிக்கிள் செல் அனிமியாலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்பிசி வந்து ஒரு சிக்கல் மாதிரி மாறிடும். ஸோ அதுதான் சிக்கிள் செல் அனிமியா. அனிமியானா உங்களுக்கு தெரியும், நம்மளோட ஹீமோக்ளோபின் கண்டென்ட் கம்மியாக இருக்கிறதுனால அனிமியா வரும். சிக்கிள் செல் அனிமியாவும் அதுதான். ஓகே, ஸோ சிக்கிள் செல் அனிமியால அந்த சிக்கல் மாதிரி அந்த ஆர்பிசி மாறிடும். ஓகே, பீட்டா தாலசீமியாவும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ ரெடியூசிங் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹீமோக்ளோபின். அடுத்து சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ்னா இட் இஸ் டிஸார்டர் வேர் சிவியர் டேமேஜ் டு த லங்ஸ் and the digestive system and other organs. Okay, so cystic fibrosisல வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் லங்ஸ், ஸ்டொமக் எல்லாத்துலேயும் வந்து டிஃபெக்ட் இருக்கும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பைனல் மஸ்குலர் ஆட்ரோஃபியில் பார்த்தீங்கன்னா டிஸார்டர் characterized by weakness and wasting in muscles. Okay, so muscular atrophy na da muscle problem. Cystic fibrosis na digestive system, heart இதெல்லாம் வந்து malfunction ஆகுறது. அடுத்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜெனட்டிக் டிஸார்டருக்கு அகேன்ஸ்டாக கவர்மெண்ட்டோட பாலிசி பார்த்தீங்கன்னா நேஷனல் பாலிசி ஃபார் ரேர் டிசீஸ் 2021, ராஷ்ட்ரிய பால் ஸ்வச்த காரியக்ரம். ஓகே, அண்ட் தென் தாலசீமியா கண்ட்ரோல் ப்ரோக்ராம். ஓகே, இங்கே ரேர் டிசீஸ்னா என்ன மேம் அப்படின்னா, ரேர் டிசீஸ்னா ரொம்ப கம்மியான பாப்புலேஷன் அஃபெக்ட் பண்ணுறது, 1 in 10,000 or 10 lakhs அப்படின்ற மாதிரி இது. ஸோ இந்த ரேர் டிசீஸுக்கு கண்டுபிடிக்கிற ஒரு ட்ரக்கு பேர் தான் ஆர்ஃபன் ட்ரக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் ஆர்ஃபன் ட்ரக்ன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த ட்ரக்கை குடிக்கிறவங்க ரொம்ப கம்மி தான், இந்த ட்ரக்கை யூஸ் பண்ணுறவங்க ரொம்ப கம்மி தான். ஏன்னா இது ரேர் டிசீஸ், ரொம்ப கம்மியான பாப்புலேஷனுக்கு தான் வரும். அதனால அதுக்காக கண்டுபிடிக்கிற ட்ரக்குக்கு பேர் ஆர்ஃபன் ட்ரக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் ரேர் டிசீஸ் எதுக்காக ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா, ரேர் டிசீஸ் கொஞ்சமாக பாப்புலேஷன் அஃபெக்ட் பண்ணுறதுனால அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கவோ அதுக்கான வேக்சினோ யாருமே ப்ரொடியூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா ஃபார்மாக்கு வந்து மார்க்கெட் முக்கியம். நிறைய மார்க்கெட் இருக்கும்போது அவங்களால நிறைய சம்பாதிக்க முடியும். பட் மார்க்கெட் ரொம்ப சின்னதாக இருக்கிற ரேர் டிசீசஸ்க்கு கவர்மெண்ட் தான் பாலிசி கொண்டு வரணும், கவர்மெண்ட் தான் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரணும். அது மூலமாக தான் ஏதாச்சும் ஒரு இனிஷியேட்டிவ் அவங்களுக்கு அந்த ரேர் டிசீஸை போக்குறதுக்காக நடக்கும். ஸோ அதுக்காக உருவாக்குறது தான் இந்த நேஷனல் பாலிசி ஃபார் ரேர் டிசீசஸ் 2021. இதில் ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் வந்து கொடுக்குறாங்க, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அவேர்னஸ் அண்ட் இயர்லி ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப இயர்லி ஸ்டேஜ்லேயே வந்து உங்களுக்கு டயக்னோசிஸ் பண்ணுறாங்க. ஸோ ராஷ்ட்ரிய பால் ஸ்வஸ்த காரியக்ரம், பால்னா குழந்தை, ஓகே, ஸ்வஸ்தியனா த ஹெல்த். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க, இந்த சைல்டு ஹெல்த்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. குழந்தைக்கு ஏதாச்சும் ஜெனட்டிக் டிஸார்டரா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை இப்போ வயிற்றுலேயே இருக்கும் போதே பார்க்குறாங்க, இல்லைன்னா அது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் உடனே எல்லா டெஸ்ட்டும் பண்ணுறாங்க. ஸோ தாலசீமியா கண்ட்ரோல் ப்ரோக்ராமும் உங்களுக்கு தாலசீமியா அந்த பிளட் டிஸார்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான இனிஷியேட்டிவ். அடுத்த டிஸார்டர் டியூ டு டெலீஷன். ஓகே, ஸோ டெலீஷனால் அதாவது சில குரோமோசோம்ஸ் இல்லாமல் இருக்கிறதுனால சில ப்ராப்ளம் வருது. க்ரை ஆஃப் த கேட், க்ரீடு சட், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேராக இருந்தது, அதனால நான் போட்டிருக்கேன். இதில் குழந்தையோட தலை வந்து ரொம்ப சின்னதாகிடும். அந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழும் போது வந்து ஒரு கேட்டு மாதிரி சவுண்டு வருமா, அதுதான் இங்கே வந்து கேட்டே குழந்தை மாதிரி தான் சவுண்டு வரும். பட் இங்கே வந்து அப்படி சொல்கிறாங்க, த சிவியர் மென்டல் ரிட்டார்டேஷன் அண்ட் மேக் அ சவுண்ட் லைக் எ கேட் வைல் கிரை. இந்த குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப தலை வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், ஸ்மால் ஹெட். ஓகே, அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் டிஸார்டர் டியூ டு டிரான்ஸ்லோகேஷன். ஸோ குரோமோசோம் வந்து சில நேரம் டிரான்ஸ்லோகேட் ஆகிடும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்து மாறிடுறதுனால சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை வருது. அதில் ஒரு பிரச்சனை தான் அக்யூட் மைலோஜெனஸ் லியூகீமியா. லியூகீமியானா பிளட் கேன்சர்.
ஓகே, பிளட் கேன்சர் வரும். ஸோ டியூரிங் திஸ் சார்ட் ஆஃப் கேன்சர், திஸ் இஸ் அ கேன்சர், லியூகேமியானால பிளட் கேன்சர், bone marrow and cells derived from it show the presence of a brief chromosome named as Philadelphia. ஸோ இதை ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அக்யூட் மைலோஜினஸ் ஜீனோஸ் லியூகிமியால இந்த Philadelphia குரோமோசோம் வந்து இருக்கு. இது இருக்கிறதுனால இது வருது. ஓகே, ஸோ அடிஷ்னலாக இந்த குரோமோசோம் வந்து இருக்கிறதுனால இந்த ஒரு பிரச்சனை வருதுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மிச்ச டிசார்டர் வந்து நிறைய நேம் இருக்கு. ஆலாகிலி சிண்ட்ரோம், மல்டிபிள் ஜீன் மியூட்டேஷன், நிறைய மியூட்டேஷன் நடக்கிறது. டைஜார்ஜ் சிண்ட்ரோம், டெலிஷன் ஆஃப் த குரோமோசோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா டெலிஷன் நம்பரை வச்சு சொல்றாங்க. ஓகே, டெட்ராசோமி, மல்டிபிள் ஜீன் மியூட்டேஷன். ஸோ இதெல்லாம் கார் சிண்ட்ரோம், மியூட்டேஷன் இன் TFAP 2B ஜீன். ஸோ சில ஜீனுக்கு பேர் இருக்கு. ஸோ தட் யூ ஹாவ் டு. அண்ட் ஜாக்கோப்சன் சிண்ட்ரோம் வந்து டெலிஷனால நடக்கிறது. ஸோ சில குரோமோசோம் டெலீட் ஆகலாம், இல்லை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறலாம், இல்லைன்னா இன்வெர்ட் கூட ஆகலாம், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பெண்ட் ஆகலாம். ஸோ இது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. ரீசெண்டாக ஒரு படம் வந்தது, ரீசெண்டால கொஞ்சம் பழைய படம் தான், O2. ஓகே, O2 வந்து இந்த படத்துல வந்து சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் பத்தி பேசியிருக்காங்க. இட் இஸ் அ ஜெனடிக் டிசார்டர் இன்ஹெரிட்டட் இன் ஆட்டோசோமல் ரிசசிவ் மேனர். இதுல என்னன்னா இந்த ரித்விக்கு என்ன ஆகும்னா இந்த அவனோட அந்த லங்ஸ் இந்த மசில்லாம் பார்த்தீங்கன்னா வீக் ஆகிடும். அந்த மசில் வீக் ஆகிறதுனால அங்கே செக்ரேட் ஆகிற மியூக்கஸ், ஓகே, அந்த மியூக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவனை ப்ரீத் பண்ண வைக்காது. ஸோ மியூக்கஸ் வந்து அதிகமாக செக்ரேட் ஆகும். அதனால அவனால் நார்மலாக ப்ரீத் பண்ண முடியாது. ஹீ நீட்ஸ் அன் ஆக்சிஜன் டியூப் அண்ட் ஸோ ஹீ ஹேஸ் டு அதை வச்சு தான் இந்த ஆக்சிஜனுக்காக வந்து போராடுற மாதிரி தான் இந்த ஒரு படத்தை எடுத்திருப்பாங்க. So cystic fibrosis is an autosomal recessive manner that impairs the normal clearance of mucus. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம லங்ஸில் நம்ம மூக்கில் செக்ரேட் ஆகிற மியூக்கஸ், அந்த ஸ்லைம் மாதிரி ஒரு செக்ரேஷன் நம்ம இதுக்கு முன்னாடி படித்தோம். அது வந்து இம்யூனிட்டிக்காக வந்து ஜென்ரேட் ஆகிற ஒரு மியூக்கஸ். ஓகே, ஏன்னா நம்ம வந்து சளி பிடிச்சா அதிகமாக மியூக்கஸ் செக்ரேட் ஆகிறது நார்மல். ஆனால் எப்பயுமே அப்படி மூக்கு அடைக்கிற மாதிரி நம்மளுக்கு இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? அதுதான் நான் எப்பயுமே கோல்டு இருக்கிற மாதிரி மூக்கு அடைச்ச மாதிரி மியூக்கஸ் செக்ரேட் ஆகிறது தான் இந்த சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ். இந்த சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸில் இட் ஃபெசிலிட்டேட்ஸ் த காலனைசேஷன் அண்ட் இன்ஃபெக்ஷன் ஆஃப் த லங்ஸ் பை பாக்டீரியா. ஸோ ஒரு பாக்டீரியானால இது நார்மலாக ஜெனட்டிக் டிசார்டரில் வருது. அந்த ஜெனட்டிக் டிசார்டரில் வர பிரச்சனை மியூக்கஸ் அதிகமாக செக்ரேட் ஆகுது. இந்த மியூக்கஸ் செக்ரேட் ஆகி அங்கே இது அடைச்சி இருக்கிறதுனால சில பாக்டீரியா வந்து அங்கே ஜாலியாக உட்காந்து அங்கே வந்து வாழ ஆரம்பிச்சிருது. ஸோ அதனால நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகுது. தட் வில் அஃபெக்ட் த லங்ஸ் ஆல்சோ, பேங்க்ரியாஸ் ஆல்சோ, லிவர், கிட்னிஸ், இன்டெஸ்டைன், இதெல்லாம் நடக்குது. ஸோ திஸ் இஸ் வாட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அவங்களால தானாக ஒரு தனிச்சையாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீத் பண்ண முடியாது. தே நீட் ஆக்சிஜன் சப்போர்ட். Okay, that is cystic fibrosis. Okay, which one of the following genetic disease is sex linked? Okay, sex linked genetic disease என்னன்னு கேக்குறாங்க. ராயல் ஹீமோஃபிலியாவா, டாய்-சாக்ஸ் டிசீஸா, சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸா, ஹைப்பர்டென்ஷனா? இதுல வந்து செக்ஸ் லிங்க்டு டிசீஸ்ன்னு கேக்குறாங்க. ஓகே, which of the following is a genetic disease is sex linked? ஓகே, செக்ஸ் லிங்க்டுனா இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராயல் ஹீமோஃபிலியா. ஓகே, ஸோ ராயல் ஹீமோஃபிலியான்றது தான் ஒரு உண்மையான ஆன்சர். ஸோ திஸ் கரெக்டான ஆன்சர். ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, செக்ஸ் லிங்க் டிசார்டர் காஸ்ட் பை a single gene defect on the X chromosome include. ஓகே, ஐ திங்க் இன்கரெக்ட் ஆன்சர் கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். I'll check with this question. அந்த கொஸ்டினை வந்து நான் பார்த்துக்கிறேன். ஓகே, சும்மா இதை பாருங்க, ஜெனட்டிக் டிசார்டர் எப்படி வருதுன்னு பாருங்களேன். உங்க அப்பா வந்து அஃபெக்ட் ஆயிட்டாரு, அம்மா வந்து அன்அஃபெக்டட். பட் குழந்தைங்களுக்கு என்ன ப்ராபபிலிட்டி பாருங்க, பொண்ணு தான் அதிகமாக அஃபெக்ட் ஆகிறாங்க பாருங்க. அப்பாவுக்கு இருந்தால் பொண்ணுக்கு தான் வருது. ஓகே, பசங்களுக்கு ஒன்றும் வரல. இங்கே பாருங்க, அப்பாவுக்கு ஒன்றும் இல்லை, அம்மாவுக்கு வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. பட் அஃபெக்டட் அம்மாக்குனால உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பையனுக்கும் ப்ராபபிலிட்டி ஆஃப் கம்மிங் அண்ட் பொண்ணுக்கும் ப்ராபபிலிட்டி ஆஃப் கம்மிங் ஆஃப் திஸ் டிசீஸ் வந்து இருக்கு. ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ திஸ் வித் திஸ் நோட், ஓகே, let us move on to this. What is antigen, antibody? So antibody பத்தி நம்ம பேசணும், antigen பத்தி பேசணும். ஓகே, ஸோ ஆன்டிஜன்னா என்ன, ஆன்டிபாடினா என்னன்னு டிஃப்ரென்ஸ் மட்டும் இங்கே பார்த்துக்கோங்க. ஓகே, ஆன்டிஜனா என்ன? இட் இஸ் யூஸ்வலி லிப்பிட்ஸ். அந்த அவுட்டர் கவரிங் தான் ஆன்டிஜன். அது வந்து அலர்ஜி கிரியேட் பண்ணும். ஓகே, ஃபாரினாக இருந்தால் ஆன்டிபாடி, இந்த அலர்ஜிக்கு சண்டை போடுறதுக்காக, இந்த ஆன்டிஜனோட சண்டை போடுறதுக்கு யார் வருவா? ஆன்டிபாடி. இது வந்து புரோட்டீனு, ஆன்டிஜன் வந்து ஆர் யூஸ்வலி லிப்பிட்ஸ். ஓகே, திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அதர்வைஸ் this is very clear. Okay, virus and bacteria. So virus did not find a place in classification since the living. So coming to this virus and bacteria, virus did not find a place in classification. Actually virus pathina, virus is a non-living.
ஓகே, வைரஸ் இஸ் அ நான் லிவிங்கா, லிவிங்கானே தெரியல. ஓகே, இன்னுமே வந்து கண்டுபிடிக்க முடியல. வைரஸ் இஸ் அ வெரி வெரி கிளாசிஃபிகேஷன். நம்ம அனிமல் கிளாசிஃபிகேஷனில் நம்ம வந்து ஃபங்கஸ் ஒன்று, பாக்டீரியா ஒன்று, அமீபா என்ன இப்படின்னு கிளாஸிஃபை பண்ணிருக்கிறதுல வைரஸ் எங்கேயுமே கிளாஸிஃபை பண்ணல. அது லிவிங்கா நான் லிவிங்கானு தெரியல. ஏன்னா அது வெளியில் இருக்கிற வர நான் லிவிங்காக இருக்கும், உடம்புக்குள்ளே வரும்போது லிவிங்காக மாறிடும். ஸோ அப்படி இருக்கும்போது இதை வந்து எங்கேயுமே கிளாஸிஃபை பண்ண முடியல. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வெளியில் நான் லிவிங்காக இருக்கும்போது, வெளியில் நான் லிவிங்காக உள்ள வந்து லிவிங்காக இருக்கிறதுக்கு பேர் ஆப்ளிகேட் பேரசைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம உடம்புக்குள்ள வந்தோடனே உடனே ஆக்டிவ் ஆயிடுது. ஓகே, அது நம்ம உடம்புக்குள்ள மட்டும்தான் உயிரோட இருக்க முடியும். வெளியில வந்துருச்சுன்னா அது வந்து இறந்து போயிடும். இறந்து போகாது, அது இன்ஆக்டிவா மாறிடும். ஸோ திஸ் இஸ் வாட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் திஸ் வைரஸ். ஸோ வைரஸ் பார்த்தீங்கன்னா நான் செல்லுலார். ஓகே, இட்ஸ் a non-cellular organisms. Okay, it is having a crystalline structure. It is a obligate parasite. Okay, so obligate parasite na வெளியில நான் லிவிங் ஆகும், உடம்புக்குள்ள வந்தோன்னா லிவிங் ஆகும் மாறும். ஓகே, அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் ஹோஸ்ட் இருக்கும். ஒரு வைரஸ் வந்து மங்கியில் மட்டும்தான் நல்லா வாழும், இல்லை வேற எந்த ஆர்கனிசம்க்கும் இருக்காது. ஸோ ஒவ்வொரு ஆர்கனிசம்ஸ்க்கும் ஒரு விதமான வைரஸ் வந்து பேரசைட்ஸாக இருக்கும். ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஒன்ஸ் தே இன்ஃபெக்ட் அ செல், தே டேக் ஓவர் த மிஷினரி ஆஃப் த ஹோஸ்ட் செல் டு ரிப்ளிகேட். ஸோ நம்ம உடம்புக்குள்ள வந்தோடனே ஹோஸ்ட் செல்ல வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரிப்ளிகேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அது வந்து மல்டிப்ளை ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மல்டிப்ளிகேஷனால நம்மளுக்கு உடம்பு முடியாமல் போயிடுது. ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் இதில் வந்து என்னன்னா, இதோட வைரஸோட ஸ்ட்ரக்சர் ஒரு மாதிரி இருக்கும். அது வந்து வெளியில் ஸ்கெலிட்டன் இருக்கலாம், ஸ்கெலிட்டன் இல்லாமல் இருக்கலாம். உள்ளுக்குள்ள நியூக்ளியஸ்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ இருக்கலாம், இல்லை டிஎன்ஏ இருக்கலாம். ஸோ எனி ஆஃப் இட் கேன் பி தேர். ஆர்என்ஏயா இருக்கலாம், இல்லை டிஎன்ஏயா இருக்கலாம். ஸோ இந்த நேம் வைரஸ் எதனால வந்ததுன்னா, வீனம் பாய்சனஸ் அப்படின்றதுனால. புரோட்டீன்ஸ் வெளியில வந்து புரோட்டீன்ஸ் இருக்கு, உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா ஜெனட்டிக் மெட்டீரியல் என்ன இருக்குன்னா எய்தர் ஆர்என்ஏ டிஎன்ஏ. ஸோ எக்ஸாக்டா நியூக்ளியஸ்னு ஒன்று இருக்காது. ஆனால் அந்த நியூக்ளியஸ்குள்ள என்ன இருக்குன்னா, நியூக்ளியஸ்ன்னு இல்லாமல் இந்த இடத்துல உடம்புக்குள்ள என்ன இருக்குன்னா டிஎன்ஏ இல்லைன்னா ஆர்என்ஏ இருக்கும். ரெண்டுமே இருக்காது. அதாவது ஏதாச்சும் வைரஸ் எடுத்தீங்கன்னா ஆர்என்ஏ இருக்கலாம், டிஎன்ஏ இருக்கலாம், ரெண்டுமே இருக்குமா அப்படின்றது இல்லை. ஓகே, வைரஸ் வந்து பிளான்ஸை இன்ஃபெக்ட் பண்ணால் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ தான் இருக்கும். ஓகே, இதே அனிமல்ஸை இன்ஃபெக்ட் பண்ணுற வைரஸில் பார்த்தீங்கன்னா எய்தர் சிங்கிள் ஆர் டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ ஆர் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இருக்கும். ஸோ ஆர்என்ஏ எய்தர் இட் கேன் பி டபுள் ஆர் சிங்கிள் ஸ்டாண்டர்ட். டிஎன்ஏ இருந்ததுன்னா டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ டபுள் ஸ்டாண்டர்ட்னா என்ன, டபுள் ஹெலிக்ஸ். நம்மளோட உடம்பு நம்ம அனிமல்ஸ்க்கு பேசணும்ல, நம்ம ஹியூமன்ஸ்க்கு அது மாதிரி டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஓகே, 2 ஸ்டாண்ட் இருக்கும். ஓகே, ஈவன் ஆர்என்ஏலையும் இதில் வைரஸ் எடுத்து போகும்போது டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கலாம், சிங்கிள் ஸ்டாண்டர்டாக இருக்கலாம். நம்ம ஹியூமன்ஸ்க்கு வந்து ஆர்என்ஏ வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் தான். தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். The protein coat, இதோட protein coat வந்து capsidன்னு கூப்பிடுறாங்க. அப்புறம் capsomeres are arranged in helical or polyhedral geometric forms. ஓகே, இதோட அவுட்டர் கவர் வந்து நிறைய ஃபார்ம்ஸ்ல இருக்கும். அதை நான் என்னன்னு சொல்றேன், பிக்சர் பார்த்தா புரியும். ஓகே, இங்க பாருங்க, ஒவ்வொரு ஆர்என்ஏ ஒவ்வொரு மாதிரி இருக்கு பாருங்க. இது வந்து கோவிட் மாதிரி இருக்கு பாருங்க. கோவிட்ல வந்து அந்த ஸ்பைக்ஸ் மாதிரி இருக்கு பாருங்க, ஸ்பைக்ஸ். ஓகே, இதுல இருக்கிறது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ, இதுல பாத்தீங்கன்னா டிஎன்ஏ இருக்கு, இதுல ஆர்என்ஏ இருக்கு. ஸோ அடினோ வைரஸ்ல பாத்தீங்கன்னா டிஎன்ஏ இருக்கு. இதே இன்ஃப்ளூவன்ஸா ஃப்ளூ வைரஸ்ல பாத்தீங்கன்னா ஆர்என்ஏ இருக்கு. இதே பாக்டீரியோஃபேஜஸ்ல பாத்தீங்கன்னா டிஎன்ஏ இருக்கு. இதே பாத்தீங்கன்னா டொபாக்கோ மொசைக் வைரஸ் டிஎம்பி, இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செடிகள்ல இருக்கும். இந்த செடிகளை அஃபெக்ட் பண்ற வைரஸ். இதுல பாத்தீங்கன்னா ஆர்என்ஏ. ஸோ செடிகள்ல வந்தாலே ஆர்என்ஏ தான். ஸோ அது வந்து நல்ல லாஜிக் தெரிஞ்சுக்கோங்க. அடினோ வைரஸ்னா டிஎன்ஏ, இன்ஃப்ளூவன்ஸா வைரஸ்னா ஆர்என்ஏ, பாக்டீரியோஃபேஜஸ்னா டிஎன்ஏ. ஏன் மேம் பாக்டீரியோஃபேஜ்னு இதை கூப்பிடுறாங்கன்னா, இது வந்து பாக்டீரியாவே சாப்பிட்ற ஒரு வைரஸ், அதனால பாக்டீரியோஃபேஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வைரஸ் இருக்கு. COVID-19 வந்து ரீசெண்டாக அஃபெக்ட் பண்ணது நம்மளுக்கு தெரியும். ஜிகா வைரஸ், இதை பற்றி நம்ம ஃபியூச்சர் கிளாஸஸ்ல பார்ப்போம். ஓகே, பாக்டீரியா என்ன? பாக்டீரியா இஸ் a single cell living organism. It can live on surface, in soil, எங்கனாலும் வாழும். ஈவன் டீப்பஸ்ட் பார்ட் ஆஃப் த எர்த்தில் வந்து கூட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ஹாட்டான எர்த்தில் கூட இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவுக்கு அகேன்ஸ்டாக தான் ஆன்டிபயோட்டிக்ஸ். நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து வைரஸில் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம ஆன்டி வைரல் ட்ரக்ஸ்ன்னு சிலது இருக்கும். ஓகே, ஆன்டி வைரல் ட்ரக்ஸ்ன்னு சிலது இருக்கு, அதுதான் வைரஸ்க்கு அகேன்ஸ்டாக இருக்கு. நீங்கள் ஆன்டிபயோட்டிக்ஸை போய் நீங்கள் வைரஸ்க்கு யூஸ் பண்ணால் அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது. Okay, that you have to understand. Most bacteria reproduce by simply dividing into 2. Okay, it can cause disease like pneumonia, food poisoning, and not all bacteria are bad. There are some bacteria which are good bacteria, good gut bacteria ன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய நம்ம மீடியா, சோஷியல் மீடியாவில் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ குட் கட்
இட் இஸ் கால்ட் அஸ் கட் பயோம். ஸோ கட்ல என்ன பயோம் இருக்குன்னா பாக்டீரியாஸ் தான் பயோமா இருக்கு. ஸோ நம்மளோட வயிறே ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி, அது ஃபாரஸ்ட்டாக ஒரு பயோம் மாதிரி, பயோம்னு நம்ம பேசியிருக்கோம் என்விரான்மெண்ட் கிளாஸில். ஸோ நம்ம ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு பயோம் மாதிரி நம்ம கட் இருக்குது. கட்டுனா நம்ம ஸ்டொமக் அண்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஸோ இந்த கட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மைக்ரோப்ஸ், நல்ல ஒரு மைக்ரோப்ஸ் இருக்குது, கெட்ட மைக்ரோப்ஸ் இருக்குது. ஆனால் இந்த நல்ல மைக்ரோப்ஸ் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு நம்மளோட இந்த அப்சார்ப்ஷனுக்கு வந்து நம்மளோட நியூட்ரியன் அப்சார்ப்ஷனுக்கு ஒரு முக்கியமான பங்காக இருக்குது. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து ப்ரோபயோட்டிக்ஸ் ப்ரீபயோட்டிக்ஸ்னு சொல்லிட்டு சாப்பிடணும். ஸோ ப்ரோபயோட்டிக்ஸ்னால் நல்ல பாக்டீரியாவை வந்து நம்ம தயிர் மூலமாவோ இல்லைனா வந்து யோகட் மூலமாவோ நம்ம சாப்பிட்றோம். ஸோ அதுதான் ப்ரோபயோட்டிக்ஸ் நம்ம சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்மளுக்கு வயிறு சரியில்லாத போது தயிர் சாப்பிட்றது எதுக்காகனா ப்ரோபயோட்டிக்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பாக்டீரியா நம்ம வயிற்றுக்கு கொடுக்கும், கெட்ட பாக்டீரியா வந்து அது தள்ளி விட்டுரும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து தயிர் சாப்பிடணும். ஆனால் இந்த ப்ரோபயோட்டிக்ஸ், அதாவது இந்த நல்ல பாக்டீரியா வளர்றதுக்கு ப்ரீபயோட்டிக்ஸான சில சாப்பாடுகளை வந்து நம்ம சாப்பிடணும். அது வந்து ப்ரீபயோட்டிக்ஸ். ஓகே, ப்ரோபயோட்டிக்ஸ் வளர்றதுக்கான ப்ரீபயோட்டிக்ஸ். ஓகே, ஸோ தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அப்புறம் இது பாக்டீரியா இன்ஃபெக்ட் பண்ணுறது, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், கொனோரியானா ஒரு நம்ம இது கேமெட்ல, அதாவது நம்ம செக்ஷுவல் ஆர்கன்ல அஃபெக்ட் பண்ணுற ஒரு பாக்டீரியல் டிசீஸ். ஓகே, அப்புறம் விரியாட்ஸ்னா என்ன? விரியாட்ஸ் இஸ் இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட்ஸ் தட் ஆர் ஸ்மாலர் தேன் வைரஸஸ். பாக்டீரியா பெருசு, பாக்டீரியாவோட சின்னது பாக்டீரியோஃபேஜஸ், பாக்டீரியாவோட சின்னது வந்து வைரஸ், அதாவது பாக்டீரியோஃபேஜஸ் லைக். அண்ட் வைரஸோட சின்னது வந்து விரியாட்ஸ்ன்னு சொல்லுது. வெறும் பாய்சன் இல்லைனா வெறும் ஃப்ரீ ஆர்என்ஏ இல்லைனா ஃப்ரீ டிஎன்ஏ தான் இருக்கும். ஸோ ப்ரோட்டீன் கோட் வந்து இல்லாமல் இருக்கும். ஸோ ப்ரோட்டீன் கோட்டே இல்லாமல் வெறும் ஆர்என்ஏ மட்டும் இருக்கிறது தான் விரியாட்ஸ். ஸோ விரியாட்ஸ் இஸ் ஆர்என்ஏ பார்ட்டிகல். இட் இஸ் ஃபார்ம்டு ஒன்லி ஆர்என்ஏ. protein coat is absent. It has a smaller size. It infects only plants. So இதுவரை நம்ம சந்தோஷமா இருக்கணும். ஆனால் இது கேட்டாங்கன்னா it infects all அப்படின்னு கேட்டாங்கன்னா அது தவறு. It infects only plants. ஓகே, அடுத்து வந்து எல்ஜிக்யூபிடினா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம். சிஸ் ஜெண்டர், அப்படி இதுக்கு முன்னாடி எல்ஜிக்யூபிடி தெரியறதுக்கு முன்னாடி சில டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. சிஸ் ஜெண்டர், நான் பைனரி, ஜெண்டர் நான் கான்ஃபார்மிங். சிஸ் ஜெண்டர்னா என்ன? சிஸ் ஜெண்டர், சிஸ் ஃபேட்ஸ், டிரான்ஸ் ஃபேட்ஸ் நம்ம அதுக்கு இனிமேல் கிளாஸ்ல நம்ம படிப்போம். சிஸ் ஃபேட்ஸ் அண்ட் டிரான்ஸ் ஃபேட்ஸ்னு ஒன்று இருக்கு. அதே மாதிரி சிஸ் ஜெண்டர் அப்படின்னா என்ன? சிஸ் ஜெண்டர்னா individuals whose gender identity corresponds to the gender associated with the sex they were assigned at birth. நான் பிறக்கும் போது என்ன செக்ஸ் இருந்தேனோ அதே தான் நான் வந்து பியூபர்ட்டி ஆனோன்னு, அதாவது வயசுக்கு வந்தோடனே அதே செக்ஸ் வந்து எனக்கு இருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் சிஸ் ஜெண்டர். நான் நான் சிஸ் ஜெண்டராக மாறும் போது தான் இந்த நான் வந்து டீயா மாறுறேன், டிரான்ஸ்ஜெண்டரா மாறுறேன். அதாவது என்னோட பர்த்ல இருக்கிற ஜெண்டர், என்னோட பர்த்ல இருக்கிற செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து மாறி சில இப்போ நான் ஃபீமேலாக வந்து பிறக்கிறேன்னா ஃபீமேல் கேரக்டரிஸ்டிக்ஸ் குறைஞ்சு ஃபீமேல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படியே இருந்து ஆனால் மேல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அதிகமாக, எனக்கு மீசை வரதோ இல்லைன்னா வந்து முடி வரதோ இது தாடி வரதோ இல்லைனா வந்து சில டெஸ்டோஸ்டெரான் இந்த ஹார்மோன் வந்து அதிகமாக சுரக்கிறதோ இதெல்லாம் வந்து நடக்கிறது தான் இந்த நான் சிஸ் ஜெண்டரான டிரான்ஸ்ஜெண்டரில். ஓகே, ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயம், இது செக்ஷுவலான விஷயம். இன்னொன்று, அதாவது என்னோட உடம்புக்குள்ள நடக்கிற ஹார்மோனல் சேஞ்சஸ்னால நான் குழந்தையா வந்து எந்த செக்ஸில் இருக்கேனோ அதில் மாறுபட்டு நான் வேற செக்ஸாக வந்து எனக்கு வந்து சில ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸோ இல்லை நான் என்னோட ரீப்ரொடக்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸோ மாறுறது வந்து இந்த ஒரு இது வந்து எனக்கு செக்ஷுவலாக மாற ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா செக்ஷுவல் ஓரியன்டேஷன். எனக்கு யார் மேல அட்ராக்ஷன் வருது? இப்போ எனக்கு வந்து ஒரு பெண் மேல அட்ராக்ஷன் வருதா இல்ல ஒரு ஆண் மேல அட்ராக்ஷன் வருதா? இது வந்து செக்ஷுவல் ஓரியன்டேஷன். என்னோட செக்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கும் என்னோட செக்ஷுவல் ஓரியன்டேஷனுக்கும் சம்பந்தமே இல்லாம கூட இருக்கலாம். ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இது ரெண்டுமே வேற. அடுத்து ஜெண்டர்னா என்ன மேம்? செக்ஸ்னா இது சொல்றீங்க, அப்படின்னா ஜெண்டர்னா என்ன மேம் அப்படின்னா செக்ஸ் இஸ் அ பயாலஜிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ், ஜெண்டர் இஸ் அ சோஷியல் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, சோஷியல் கேரக்டரிஸ்டிக்ஸ்னா ஜெண்டர்னா அப்படின்னா என்னன்னா உன்னை வந்து மேல் ஜெண்டர், நீங்கள் வந்து ஃபீமேல் ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொசைட்டி என் மேலே ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணுதில்ல, அதுதான் ஜெண்டர்.
இதே நான் வந்து பிறப்புல எனக்கு வந்து என்ன ஒரு பெண்ணுக்கான உறுப்புகள் இருக்கா இல்லை ஒரு ஆணுக்கான உறுப்புகள் இருக்கா அப்படின்றத வச்சு என்னோட செக்ஸ் வந்து டிட்டர்மைன் ஆகுது. எனக்கு பெண்ணுக்கான ஹார்மோன்ஸ் இருக்குதா இல்லை ஆணுக்கான ஹார்மோன்ஸ் இருக்குதா அப்படின்றத வச்சு என்னோட செக்ஸ் வந்து ஒரு டிட்டர்மைன் ஆகுது. ஜெண்டர்ன்றது சொசைட்டி என்ன அசியூம் பண்ணுதோ அதுதான் ஜெண்டர். ஓகே, தேர்ட் ஜெண்டர்னா இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இது நவ்தேஜ் சிங் ஜோஹர் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு கேஸ் இருக்கு, நவ்தேஜ் சிங் ஜோஹர் கேஸ். இதை வந்து செக்ஷன் 377 வந்து டீக்ரிமினலைஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு கேஸ் நல்சா கேஸ்னு, இதுல பாத்தீங்கன்னா தேர்ட் ஜெண்டர்னு சொல்லிட்டு ஒரு கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களோட ஜெண்டர் என்னன்னு நீங்க நினைக்கிறது தான் உங்களோட ஜெண்டர். நீங்க செக்ஷுவலா என்ன வேணாலும் இருக்கலாம், மேலா இருக்கலாம், ஃபீமேலா இருக்கலாம். ஆனா நீங்க என்னவா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களோட ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல வந்து தேர்ட் ஜெண்டர்னு ஒன்று ரெகக்னைஸ் பண்ணுச்சு. நீங்க மேலா இருக்கணும்னு விரும்பல இல்ல ஃபீமேலா இருக்கணும்னு விரும்பலைன்னா நீங்க தேர்ட் ஜெண்டரா இருந்துக்கலாம். ஏன்னா நிறைய டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா தே வாண்டட் டு பி லைக் அ உமன். ஓகே, மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து உமனோட ட்ரெஸ்ஸஸ் போடுவாங்க. பட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெகக்னிஷனே இருக்காது. ஓகே, அப்பனா நீங்க வந்து ஒரு தனித்துவமா வந்து நீங்க தேர்ட் ஜெண்டரா உங்களையே ரெகக்னைஸ் பண்ணிக்கலாம். அப்பனா தேர்ட் ஜெண்டருக்கு சர்டிபிகேஷன்ல செக்ஸ்ல மேல் அண்ட் ஃபீமேல் மட்டும் இல்லாம தேர்ட் ஜெண்டருக்கு ஒரு கேட்டகரி கொடுங்க. டாய்லெட்ஸ்ல மேல் அண்ட் ஃபீமேல் மட்டும் இல்லாம தேர்ட் ஜெண்டருக்கு ஒரு தனி டாய்லெட் கொடுங்க. ஏன்னா அவங்களால மேல் டாய்லெட்டுக்கும் போக முடியல, ஃபீமேல் டாய்லெட்டுக்கும் போக முடியல. அப்பனா எங்க தான் போவாங்க? ஸோ அவங்களுக்குன்னு ஒரு தனி ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கான ஒரு தனி ஒரு அங்கீகாரம் வந்து கிடைக்கும். ஸோ இதுக்காக வந்து ஒரு இனிஷியேட்டிவ் தான் சுப்ரீம் கோர்ட்ல தேர்ட் ஜெண்டர்னு நல்சா கேஸ்ல உருவாக்குனது. ஸோ தேர்ட் ஜெண்டர்னா என்ன வேணாலும் இருக்கலாம். நான் கூட என்னை வந்து தேர்ட் ஜெண்டரா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். பட் what it means is நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் அந்த தேர்ட் ஜெண்டர்ன்றது. ஓகே, that you have to understand. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன். ஓகே, so lesbian na enna, when I am attracted to when male is attracted to a male, then lesbian. When girl is attracted to a girl, it is called as when girl is attracted to a girl, then it is lesbian. When male is attracted to a male, then it is gay. ஓகே, ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் வந்து வச்சு இதை சொல்றாங்க. ஓகே, பைசெக்சுவல்னா என்னன்னா an attraction to all genders. ஓகே, அவங்க கேயாவும் இருக்கலாம், லெஸ்பியனாவும் இருக்கலாம். ஸோ பைசெக்சுவல் இட் இஸ் அட்ராக்ஷன் டு ஆல் த ஜெண்டர்ஸ். பட் டிரான்ஸ்ஜெண்டர்னா என்னன்னா a term that indicates that a person's gender identity is different from the gender associated with the sex they were assigned at birth. Okay, so some people வந்து ஒரு மேலா பிறந்திருக்கலாம் இல்லை ஃபீமேலா பிறந்திருக்கலாம். ஆனால் நாள் போக்கில் வந்து அவங்களோட ஹார்மோனல் சேஞ்சஸ்னால அவங்க வந்து தன்னோட பிறப்பில் இருந்த ஆண் தன்மை இல்லாமல் ஒரு பெண் தன்மையோ இல்லை பெண் தன்மை இல்லாமல் ஒரு ஆண் தன்மையோ அவங்க வந்து ஃபீல் பண்ணலாம் பிகாஸ் ஆஃப் த ஹார்மோனல் சேஞ்சஸ். ஓகே, அவங்களோட ஃபேஷியல் கேரக்டரிஸ்டிக்ஸ்லையோ அவங்களோட எமோஷனல் கேரக்டரிஸ்டிக்லையோ அவங்க வந்து மாறுபடலாம் பிகாஸ் ஆஃப் த ஹார்மோனல் சேஞ்சஸ். அதுதான் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ். ஓகே, queer-na என்னன்னா, queer-na வந்து பாத்தீங்கன்னா it is most typically used, okay, though queer may be used by people as a specific identity, it is often considered as an umbrella. ஹிஜ்ராஸ் மாதிரி, ஹிஜ்ராஸ்ன்றது ஒரு அம்ப்ரல்லா டேர்ம். எல்லாரையும் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் எப்படி இருந்தாலும், இன்டர்செக்ஸாக இருந்தாலும் சரி, ஏசெக்சுவலாக இருந்தாலும் சரி, ப்ளஸ் கேட்டகரியில் இருந்தால் எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா ஹிஜ்ராஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் குயர், அது என்ன மாதிரி கேட்டகரியாக இருந்தாலும் அவங்க வந்து குயராக சொல்லுவாங்க. Intersex-na என்னன்னா a term to describe individuals who are born with variations of sex characteristics that do not fit with the binary definition. அவங்கள மேலும்னு சொல்ல முடியாது, ஃபீமேல்னு சொல்ல முடியாது, ரெண்டுலேயும் நிறைய கேரக்டரிஸ்டிக் டிஃப்ரென்சஸ் இருக்கும். அவங்கள வந்து இன்டர்செக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. Asexual, அதாவது sometimes shortened to ace. This term refers to someone who have little or no sexual attraction. அவங்களுக்கு யாரையும் பார்த்து செக்ஷுவல் அட்ராக்ஷனே வராது. அந்த மாதிரி பீப்புளை பார்த்தீங்கன்னா ஏசெக்ஷுவல் அப்படின்னு சொல்றாங்க. பிளஸ் கேட்டகரியில் நிறைய வரும். டூ ஸ்பிரிட், பேன் இண்டிஜினஸ் அமெரிக்கன் ஐடென்டிட்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா பேன் செக்ஷுவல், டூ ஸ்பிரிட், ஆண்ட்ரோகைனஸ், ஏசெக்ஷுவல், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் கேட்டகரியில் வரவாங்க. ஸோ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்ராக்ஷன் இருக்கும், ஆனால் செக்ஸ் வேணான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து மாறுபடுது. ஓகே, ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அவங்கள நீங்கள் டாலரேட் பண்ணுவீங்கன்றத நம்பி தான் இந்த கிளாஸில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ ரிமெம்பர் தட் இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து அவங்க மாறுபடுறாங்க. அதனால அவங்க அன்நேச்சுரல்னு இல்லை, இல்லைன்னா அவங்க வந்து ஒரு தவறான ஒரு
பர்சனும் இல்லை. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கலாக நடக்கிற சில சேஞ்சஸ்னால நடக்கிறது தான். தே ஆர் நாட் லைக் டிஃப்ரெண்ட்லி சேலஞ்ச், தே ஆர் நாட் லைக் யூ ஆர் மீ. ஓகே, தே ஆர் டிஃப்ரெண்ட், அவ்வளோதான். ஸோ டிஃப்ரெண்ட்லி சேலஞ்சையும் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு டிக்னிட்டியும் ஒரு அபிப்பிராயமும் நம்ம கொடுத்துட்டு அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணுறோம். அவங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை சாதிக்கிறாங்க. அவங்கள வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு அவங்களால சாதிக்க முடியுதுன்ற போது இந்த டிரான்ஸ்ஜெண்டரையும் நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணி ஒழுங்காக மோட்டிவேட் பண்ணோம்னா நிறைய விஷயங்கள் அவங்களும் சாதிப்பாங்க. நம்ம பண்ணுற ஒரு விஷயம்னால தான் அவங்க சப்ரெஸ் ஆகியிருக்காங்க, நம்ம கிட்ட இருந்து விலகி இருக்காங்களே தவிர அவங்கள நீங்கள் கரெக்டாக மோட்டிவேட் பண்ணால் நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஐடென்டிட்டி வேற, அட்ராக்ஷன் வேற, செக்ஸ் வேற, எக்ஸ்பிரஷன் வேற. மேம் என்ன மேம் இத்தனை சொல்றீங்க அப்படின்னா, ஐடென்டிட்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன, நான் என்னன்னு தோணுது, நான் என்ன மாதிரி செக்ஸ்ன்னு தோணுது அப்படின்றது தான் இது. அட்ராக்ஷன்றது உங்களுக்கு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் யாரு கூட வருதுன்றது இருக்கு. செக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பிசிக்கல் ரைட்ஸ். எனக்கு முடி மீசை அதிகமாக வளருது, தாடி வளருது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது செக்ஸ். ஓகே, பிசிக்கல் ரைட்ஸ். எக்ஸ்பிரஷன் என்னன்னா இதுதான் ஜெண்டர். இதில் தான் வந்து நான் என்னவா ஃபீல் பண்ணுறேன்னா, ஒரு பெண்ணாக ஃபீல் பண்ணுறேன்னா, ஒரு ஆணாக ஃபீல் பண்ணுறேன்னா, இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிரஷன். எக்ஸ்பிரஷனும் ஐடென்டிட்டியும் ஆல்மோஸ்ட் ஒன்று தான். ஓகே, ஆனால் நீங்கள் வந்து ஒரு மேலாக எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், பட் நீங்கள் ஃபீமேலாக வந்து உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வேறுபாடுகள் இருக்குது. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். டாலரன்ஸ், அக்செப்டன்ஸ் அண்ட் அகாமடேஷன் ஆஃப் திஸ் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அண்ட் அதர் பீப்புள். நம்ம தமிழ்நாட்டில் நிறைய விஷயங்கள்ல முன்னோடியாக இருந்திருக்கு. அந்த முன்னோடி விஷயத்தில் டிரான்ஸ்ஜெண்டரை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணி அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கறதுலையும் நிறைய விஷயங்கள் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல நம்மளுக்கு யார் இவங்க அப்படின்றது தெரியணும். அதனால ஒரு பயாலஜிக்கல் ஸ்டூடெண்ட்டாக வந்து ஒரு பயாலஜி ஆஸ்பெக்ட்ல வந்து இந்த விஷயங்கள் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். வித் தட் நோட், தேங்க்யூ ஸோ மச். ஏதாச்சும் டவுட்னா, ஏதாச்சும் ஒரு ஏரியா வந்து நான் கவர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு போடுங்க. இந்த பிபிடி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். எனி டவுட்ஸ் லெட் மீ நோ. ஓகே, ஸோ திஸ் கிளாஸ் இது வந்து இன்னும் தொடர போகுது. ஸோ ஏதாச்சும் ஏரியா நான் கவர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கவர் பண்ணிடுங்க. PYQ நம்ம அப்பப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.